ஆல்ரெடி நீங்கள் எலைட் பாஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. எலைட் பாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து நீங்கள் லைவ் சாட்டில் பார்த்துருப்பீங்க, கமெண்ட் பாக்ஸில் பார்த்துருப்பீங்க, எனக்கு எலைட் பாஸோட வேலிடிட்டி முடிஞ்சு எனக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கோர்ஸோட ஒர்த் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால திருப்பி அதை வாங்கி படிக்கணும், திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ எவ்வளோ பேர் வந்து இதனால் வந்து யூஸ்ஃபுல் நினச்சிருப்பாங்க. அது மட்டும் தாண்டி அவ்வளோ பேர் வந்து லாஸ்ட் இயர் வந்து எலைட் பாஸ் வாங்கி பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ அவங்க வந்து பிஓவா கிளரிக்கலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ரீசெண்டாக வந்து எலைட் பாஸில் வந்து ஆல்ரெடி இப்போ நிறைய பேர் வாங்கினவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி எலைட் பாஸ் வச்சு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம 2.0 அப்படின்னு, அதாவது எலைட் பாஸில் வந்து ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அப்படின்னு ஜாயின் பண்ணோம். நீங்கள் ஆல்ரெடி ஒரு 4 மந்த்ஸாக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் கொண்டு வந்தோம் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் பற்றி ஃபுல்லாகவே நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து எலைட் பாஸில் வந்து நீங்கள் நிறையா பேசிக்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, நிறையா அதை பார்த்து கற்றுருப்பீங்க. பட் வந்து எனக்கு வந்து ஒரு மென்டார்ஷிப் வேணும், பர்சனலாக எனக்கு மென்டார்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தான் இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் கொண்டு வந்தோம். 100% வந்து சக்ஸஸ் இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்சில் வந்து கொடுக்க போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கும். அதை பற்றி நான் ஸ்லைட்லேயே நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி எலைட் பாஸ் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்சில் எனக்கு பேசிக்ஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்சில் வந்து ஒரு மென்டார் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கால் பேசி உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அனாலிசிஸ் டெஸ்ட் கொடுப்பாங்க, செக்ஷனல் டெஸ்ட் கொடுப்பாங்க, அதுக்கான ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டெய்லியுமே உங்களை ட்ராக் பண்ணுவாங்க. டில் உங்களை எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் மென்டார்ஸ் வந்து கூட இருப்பாங்க. நானுமே அதில் ஒரு மென்டாராக லீட் மென்டாராக இருந்து உங்களுக்கு அதில் லைவில் வந்து முக்கியமான மெயின்ஸ் லெவல் சம்ஸ், எக்ஸாம் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ்லாம் டீச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஷெடியூல் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வந்து ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி எலைட் பாஸ் வாங்கிட்டு எனக்கு வந்து ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மட்டும் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ரைஸ் என்னன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஃபுல் ப்ரைஸ் கொடுத்து வாங்க வேணாம், எண்டில் சொல்கிறேன். இல்லை என்னென்ன இருக்குன்னு மட்டும் ஜஸ்ட் ஓவர்வியூவாக சொல்லிடுறேன். உங்கள் டெய்லி ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு மார்க் இருக்கும். ஸோ அதுக்கான வந்து மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷனல் இருக்கும், ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டெய்லி சிஏ ரிவிஷன் இருக்கும், கேஸ்லெட்ஸ் மெயின்ஸ்க்கான டிஐ ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கோட அனாலிசிஸ் இருக்கும், வீக்லி ரிவிஷன், வீக்லி சிஏ அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே உங்களுக்கு வந்து மென்டார்ஸ் வந்து ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து உங்களை வந்து ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை வந்து தூங்கவே விட மாட்டாங்க, குத்திக்கிட்டே இருப்பாங்க. நானுமே இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாகவே மென்டார்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க எல்லா ரிப்போர்ட்ஸுமே வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த பேட்சில் வந்து 100% ரிசல்ட்ஸ் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எலைட் பாஸ் வீடியோஸ்லேயே ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் உங்களுக்கு ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் மென்டார் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஷெடியூல் மாதிரி கொடுத்து வீக் 1 என்ன பண்ணணும், வீக் 2 என்ன பண்ணணும் டில் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் எலைட் பாஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் வந்து நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த நம்பருக்கு எனக்கு வந்து ஆல்ரெடி எலைட் பாஸ் வச்சுருங்க, நான் வந்து ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும், எனக்கு பேசிக்ஸ் தெரியும், எனக்கு மென்டார்ஸ் கைடன்ஸ் வேணும், என்னை ஸ்பெஷலிஸ்ட்டாக என்னை மானிட்டர் பண்ணணும், என்னை எவாலுவேட் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா இந்த நம்பருக்கும் அதுக்கப்புறம் இன்றைக்கும் நாளைக்கும் 2 டேஸ்க்கு மட்டும் அந்த நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 999 கொடுத்து நம்ம டேரெக்டாகவே அந்த எலைட் பாஸ் வெறும் 999 இருக்கும். இல்லை எனக்கு வந்து நான் இப்போ தான் ப்ரிலிம்ஸ் ஆல்ரெடி நான் எலைட் பாஸ் வாங்கலை, எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ்லாம் ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டேன், நான் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் நான் எலைட் பாஸோடு சேர்த்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 5299 தான். இந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ இதுலேயுமே நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி எலைட் பாஸ் வாங்கிட்டு எனக்கு வெறும் ரிப்பீட்டர்ஸ் மென்டார் சப்போர்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா 999க்கு மட்டும் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டாலுமே அவங்க வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த QR கொடுத்து உங்களை ஜாயின் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ கிளியராக திரும்பவும் சொல்கிறேன், எலைட் பாஸ் ஆல்ரெடி வாங்கிட்டேன், எனக்கு மென்டார் சப்போர்ட் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 999 மட்டும் கீழே அந்த லிங்க் ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எலைட் பாஸ் வச்சுருப்பீங்க, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இல்லை நான் புதுசாக ஆல்ரெடி எலைட் பாஸே வாங்கலை, பட் எலைட் பாஸோட வீடியோ கோர்ஸும் ப்ளஸ் இந்த மென்டார் சப்போர்ட்டும் எடுத்துக்கணுங்கிறவங்க 5299 கொடுத்து வாங்கிக்கோங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 3 டேஸ்லேருந்து இதோட ப்ரைஸ் வந்து 9000+ ஆயிரும். ஓகேவா? ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். ஏன்னா உங்களுக்கு 1 இயர்க்கான வீடியோஸ் ப்ளஸ் மென்டார் சப்போர்ட் இருக்குங்கிறப்ப நீங்கள் மந்த்லி வந்து ஒரு 400 rupees தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அப்படிங்கிறப்ப அந்த ப்ரைஸ் வந்து ஒர்த்து தான். ஓகேவா? ஓகே. ஸோ லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ வேகமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஸோ அதே மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷன், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இவங்களுக்கு ஏற்ற மாதிரியுமே நம்ம ஷெடியூல் போட்டு உங்களுக்கு வந்து இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஸோ நிறைய பேர் வந்து எலைட் பாஸ் வாங்கிட்டு நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் 999 மட்டும் பே பண்ணி மென்டார் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த ஃபோன் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருந்ததையா, ஸோ இதுக்குமே டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா அது மூலமாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ்.